தமிழக மக்கள் இதயங்கள் இடம் பிடித்து இன்னைக்கு தமிழக எதிர்கட்சி தலைவராகவும் நம்முடைய கழக பொதுச் செயலராகவும் வருங்கால முதலமைச்சருமான எடப்பாடி அவர்களை வழங்கி இன்றைய தினம் நம்முடைய கழகத்திலே இணைய வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய பகுதி கழக செயலாளர் நம்முடைய ராஜி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் ஹரிஷ் ரெட்டி அவர்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ரவிக்குமார் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தின் எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஜேபி என்ற ஜெயபிரகாஷ் அவர்களுக்கும், அம்மா பேரவை மாவட்ட கழக செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் சிட்டி ஜெகதீஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து நம்முடைய இயக்கத்தில் சேர வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் வருக அந்த வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது 60 நாள் தான் எலெக்ஷன். இந்த 60 நாள் எலெக்ஷன்ல உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நீங்க வந்திருப்பீங்க. மேக்சிமம் நான் நீங்க தெரிஞ்சவர்களுக்கும் இந்த ஆட்சி இந்த 5 ஆண்டு காலத்துல ஃபெயிலியர். எப்பவுமே அவங்க எப்பதான் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், கருணாநிதி 4-5 வாட்டி ஆட்சி செய்தாங்க. இப்போ அதே மாதிரி அப்பாவுடைய மாநில தான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்தார். எப்பெல்லாம் திமுக ஆட்சி செய்தோ கடைசி 5 வருஷத்துல மக்கள் எல்லாம் பேஜாராயிடுவாங்க. எப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த ஆட்சி எப்பெல்லாம் வருதோ நம்மளுடைய நாடு கொட்டுச்சுவராயிடுது. ஒண்ணுமே இருக்க, எல்லாம் சுரண்டு போயிடுவாங்க. அவ ஏன்னா அதுவும் குடும்ப ஆட்சி. எப்ப குடும்ப ஆட்சி செய்யுதோ அப்ப என்ன ஆகுது, அவங்க குடும்பத்துக்காக மக்களுக்காக அவர் வேலை செய்ய மாட்டாங்க. அவர் குடும்பத்துக்காக இருக்கிறதெல்லாம் சுரண்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாரு, 4 லட்சம் கோடி ஊழல் செய்திருக்கிறார். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிற இளைஞர்கள் தான் அதிகமா இருக்கிறீங்க. 5 லட்சம் கோடி கடன் செஞ்சிருக்கிறாரு, 4 லட்சம் கோடி ஊழல் செஞ்சிருக்காரு. கணக்கு பண்ணுங்க நீங்க. இந்த நாடு எப்படி இருக்கும்? எப்பெல்லாம் திமுக ஆட்சி செய்துட்டு போகுதோ, நம்மளுக்கு ஆட்சி வருதோ, அப்போ பாதி காலம் அவங்களை செய்த தவறுகளை சரி செய்யறதுக்கு சிறைப்போம். இன்னைக்கு நம்ம 32 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறோம். அதுல பாதி டைம் இவங்க எல்லாம் தப்பு செய்யறது சரி செய்யறதுக்கே சிறைப்போம். அது உதாரணம் சொல்றேன். கடந்த ஆட்சியில அம்மாவோட ஆட்சிக்கு முன்னாடி கருணாநிதி ஆட்சி இருந்தது. 9 மணி நேரம் கரண்ட் இல்ல. நம்மளுக்கு தேவை 16 மெகாவாட் கரண்ட், 10,000 மெகாவாட் தான் இருக்குது. அந்த 4,000 மெகாவாட் உற்பத்தி செய்யறதுக்கோ இல்ல கடனை வாங்குறதுக்கு அவர் கையில முடியல. 8 மணி நேரம் 9 மணி நேரம் கரண்ட் இல்லாம போச்சு. விவசாயிகளுக்கு அவஸ்தை ஆயிடுச்சு, தொழிற்சாலைகளுக்கு அவஸ்தை ஆயிடுச்சு, படிக்கிற மாணவர்களுக்கு அவஸ்தை. வீட்டுல எல்லாம் இருக்க முடியல, டிவி போட முடியல, ஃபேன் போட முடியல, ஃப்ரிட்ஜ் போட முடியல, வாஷிங் மிஷின் போட முடியல, எதுவும் போட முடியல, மிக்சிங் எதுவும் ஓடாது. அதெல்லாம் ஓடல. எப்படி இப்ப வேலை நடக்குமா? நடக்காது. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு 3-4 மாசத்துல அந்த 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்தது மட்டுமல்லாமல் 8 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்தார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே தமிழகம் 20 வருஷமா எந்த அளவுக்கு ஒரு கரண்ட் உற்பத்தி இருந்ததோ 10,000 மெகாவாட் தான் இருந்தது. அம்மா ஆட்சிக்கு கை கிடைக்கும் போது, அம்மா ஆட்சி விட்டு வெளியில வரும்போது 34,000 மெகாவாட் உற்பத்தியை பெருக செய்தது புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், அண்ணன் எடப்பாடி அவர்கள். இதெல்லாம் சாதாரணமான சமாச்சாரம் இல்ல. 3 மடங்கு 20 வருஷமா 10,000 மெகாவாட் ஆனா 10 வருஷத்துல 24,000 மெகாவாட் கரண்ட் உற்பத்தி செய்தது புரட்சித் தலைவர் அம்மா அண்ணன் எடப்பாடி அவர்கள். அது மட்டும் இல்ல, விவசாய உற்பத்தி எடுத்தாலும் 2 மடங்கு 70 லட்சம் மெட்ரிக் டன் விவசாய உற்பத்தி தானிய உற்பத்தி இருந்தது. 1,30,00,000 மெட்ரிக் டன் தானிய உற்பத்தி தான் இருந்தது. கல்வி 23% இருந்தது. மாணவர்கள், இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 54% பெறுகிறது. இன்னைக்கு எல்லாம் நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. அவருக்கு இதே இல்லை. இன்னைக்கு இந்த தமிழகம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் வந்தவுடனே சொன்னது 520 வாக்குறுதிகள். அதுல முக்கியமா 10 சொல்றேன். பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறாங்க, குறைச்சாங்களாப்பா?
குறைக்கல. கேஸ்க்கு மானியம் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? எல்லா குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா? கொடுக்கல. டிரான்ஸ்பார்மர் போட்டாங்களா? நீட் ரத்து செய்யறான்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? கல்வி கடன் ரத்து செய்யறாங்க, செஞ்சாங்களா? எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யாம எல்லாமே செஞ்சுட்டான்னு சொல்றாங்க. கொடுத்திருக்காங்க. குடும்ப தலைவருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. எப்ப கொடுத்தாங்க? ஆட்சிக்கு வந்த உடனே கொடுத்திருக்கணும். இப்ப இந்த டைமுக்கு வந்து அவங்க இப்ப 72 மாசத்துக்கு கொடுத்திருக்கணும். 72,000 ரூபாய் கொடுத்திருக்கணும். ஒரு குடும்ப தலைவிக்கு 72,000 கொடுத்திருக்கணும். இப்ப கொடுத்திருக்கிறது 34,000 தான். அது என்ன? இப்ப 5,000 முறைவாட்டு போட்டாங்க. எதுக்காக? எலெக்ஷனுக்காக. அடுத்த ஆட்சிக்கு வர மாட்டாங்க. ஏதோ திரும்ப ஏமாத்த பாக்குறாங்க. நீங்க எல்லாம் ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாதுங்க. அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லா குடும்ப தலைவர் ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே ஓஏபி வாங்கினா நம்மளோட தாய்மார்களுக்கு 2,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. இதுவும் கொடுக்குறாங்க, அதுவும் கொடுக்குறாங்க. இப்போ இந்த திமுக ஆட்சியில ஓஏபி சேர்த்துதான் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓஏபி வந்து அது கொடுக்க மாட்டாங்க. அதனால அது மட்டும் இல்ல, கேஸ் சிலிண்டர் மானியம் கொடுக்குறாங்க, கொடுக்கல. ஆனா எடப்பாடி அவர்கள் 3 சிலிண்டர் இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாங்க வருஷத்துல. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் வீடு கட்டினா கிராமப்புறங்கள்ல டவுன்ல ஆகட்டும் சொந்த இடம் இருந்தா வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆனா இப்ப அண்ணன் எடப்பாடி அவர்கள் எல்லாமோ வாங்கி வீடு கட்டி கொடுக்கறன்னு சொல்லியிருக்காங்க, இடம் இல்லாதவங்களுக்கு எல்லாம். அது ஒரு பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் யாரோ சொல்றது கிடையாது, உண்மை சொல்லி 30 ஆண்டு காலம் மக்களை ஆட்சி செய்து நம்பிக்கை பெற்ற ஒரு ஆட்சி தலைவர் தான் சொல்றது. யாரு? திமுக சொல்றது. திமுக சொன்னா அது பொய். ஆனா 32 வருஷ காலம் ஆட்சி செய்த தலைவர்ல ஒரு தலைவரான அந்த எடப்பாடி அவர்கள் தான் சொல்றாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவோட பாதையில் ஒரு ஆட்சி செய்யறது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி செய்து ஒரு முதலமைச்சருக்கு இருக்கிற எல்லா தகுதியும் இருக்கிறத நிரூபித்து காட்டியவர் அந்த எடப்பாடி அவர்கள். సార్ సెల్ ఫోన్ కింద ఏమని చెప్పండి సార్ అవన్నీ సెల్ ఫోన్